அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். நான் இதற்கு முன்பே ஒரு தகவல் கூறியிருந்தேன். என் பள்ளி வாழ்க்கை சிறு வயதில் நடந்த விஷயம். எனக்கு ஒரு மாங்கனி கிடைத்தது என்று. நான் அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போகிற வழியில் ஒரு பள்ளிக்கூடத்து பை அப்படின்னா ஒரு சின்ன பை, துணி பை இருக்கும். அதில் ஒரு ஸ்லேட்டு, பென்சில் எடுத்து தோளில் போட்டுட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு இருக்கும்போது மாம்பழத்தை ஒரு கையில் சப்பி இப்படி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அப்போ எதிரில் ஒரு வண்டி வருது, மாட்டு வண்டியில் ஒரு மாட்டுக்காரர், மேல் சட்டையெல்லாம் கிடையாது, ஒரு அழுக்கான வேஷ்டி கட்டியிருக்காரு, பின்னாடி வைக்கல் இருக்குது. அந்த வைக்கல் ஏற்றிக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. நான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். வண்டி கொஞ்சம் தூரத்தில் வரும்போதே அவர் என்னை பார்த்துக்கிட்டே வர்றாரு. நான் பக்கத்தில் போக வண்டி மெதுவாக அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி, டேய் தம்பி இங்கே வா அப்படின்னாரு. நான் பக்கத்தில் போனேன். நம்ம சின்ன பையன் தானே, யார் கூப்பிட்டாலும் போயிடுவோம். ஏன்னா பெரியவங்க எல்லோரும் பெரியவங்க, யார் கூப்பிட்டாலும் யார் சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு அப்போதே இருந்ததுனால போயிட்டேன். என்னங்க அப்படின்னு கேட்டேன். அந்த மாங்கொட்டை இருக்க, நீ சாப்பிட்றியா அது படி எனக்கு அப்படின்னாரு. நான் இப்போ யோசனை பண்ணல. எனக்கு ஒரு மாம்பழம் கிடச்சிது. அதை கொடுத்தது ஒரு வள்ளலாருடைய சீடர். அவர் எனக்கு மாங்கனியை கொடுத்தாரு. அந்த மாங்கனியை எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு மாங்கனியோட விதையை ஒருத்தர் கேட்குறாரு, கொட்டையை கேட்குறாரு. கேட்டு அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நானும் யோசிக்காமல் கொடுத்துட்டேன். ஆனால் அதன் பிறகு யோசித்தேன். பல வருடங்களுக்கு பிறகு என்னவென்று அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.